Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லோகோ ஒன்று எப்படி டிசைன் பண்ணுறது இல்லஸ்ட்ரேட்டர்லேருந்து தான் பார்க்க போகிறோம். இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ இந்த மாதிரி லோகோ ஒன்றுங்க இப்போ நம்ம ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனிக்கு நம்ம டிசைன் பண்ணலாம். ரைட், ஒரு சிம்பிள் லோகோ. ரைட், இப்போ பாருங்கள், இப்போ இல்லஸ்ட்ரேட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதெல்லாம் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பேசிக் வீடியோவில். இப்போ நம்ம லோகோவுக்கு போவோம். வெரி சிம்பிள். இப்போ இந்த வந்து இதை வந்து நம்ம இந்த எழுத்தை நம்ம டிசைன் பண்ணிக்குவோம். ரைட், இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் இந்த பாப்பின்ஸ்ன்ற ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் இல்லாத ஆக்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க கூகுளில். இந்த பாப்பின்ஸ்ன்ற ஃபாண்ட் இது வந்து ரொம்ப நல்ல ஃபாண்ட் ஒன்று. நீங்கள் வந்து ஆஸ் அ கிராஃபிக் டிசைனருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபாண்ட் தான் இந்த பாப்பின்ஸ். இந்த ஃபாண்ட் மூலியமாக உங்களுக்கு நல்ல லோகோ டிசைனிங்கெல்லாம் அழகாக பண்ணலாம். இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இதில் வேரியேஷன்லாம் இருக்குது இந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் இதுதான் ஃபாண்ட். ரைட், இப்போ இந்த ஃபாண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணலாம். இந்த இதில் உங்களுக்கு பார்க்கலாம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் இந்த இவ்வளோ வேரியேஷன் இருக்குது. இல்லை நீங்கள் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து இந்த ஜிஎம்ன்றதை டைப் பண்ணுவோம். ஜிஎம் கம்பெனி வந்து இப்படி டைப் பண்ணிக்கிறீங்க ஒரே லெட்டரில். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து போல்டில் இருக்குது. இதை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறீங்க, திக்னஸை குறைங்க. அப்போ இதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கேரக்டரில் போய்ட்டு இந்த போல்டில் உள்ளது நீங்கள் வந்து தின் கொடுத்து பாருங்கள். எப்படி தின் அப்படி இருக்கும். தின் சரி வராது, உங்களுக்கு நல்லா விளங்காது. நீங்கள் ஒரு ரெகுலர் மாதிரி மாற்றிக்கிறீங்க. பாப்பின்ஸில் வந்து நிறையா இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் மாற்றிக்கிங்க ஒரு ரெகுலர் மாதிரி உங்களுக்கு சரி வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் லைட்டுன்னு மாற்ற லைட்டும் நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடும். அப்புறம் இந்த ஜிஎம் இதை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜிஎம்மை வந்து இந்த கலருக்கு மாற்றுறதுக்கு நீங்கள் இல்லை ஏதாவது கலர் அந்த இந்த கலருக்கு மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் கலர் வந்து சரி. இப்போ வெரி சிம்பிள். ரைட், ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு டக்குன்னு செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது இப்படி டக்குன்னு தடப்படன்னு மாற்றுறதுக்கு. இப்போ உங்களுக்கு இதை டிசைன் பண்ணுறது லேஸு. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுக்கிறீங்க, ஸோ வரைகிறீங்க. அப்படி ஒன்று வரைஞ்சாச்சு. ரைட், இப்போ அதே இதில் வந்து இன்னொரு காப்பி எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு மூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் உங்களுக்கு கண்ட்ரோல் கீயை இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா இன்னொரு காப்பி வந்துடும். இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கீ உங்கள் கீபோர்டில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு இழுத்திங்கன்னா இன்னொரு காப்பி வந்துடும். ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராகவே வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நான் பிளாக்குக்கு மாற்றுறேன். செலக்ட் பண்ணுறீங்க, கலரை பிளாக்குக்கு மாற்றுறோம். மாற்றிட்டு எனக்கு இந்த இப்படி வரும் நான் ஷேப் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்க டூல் பென் டூலை செலக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பென் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த எங்கே பாயிண்ட்டை டிலீட் பண்ணணும்னா இந்த பாருங்க டிலீட் ஆகிக்கன்னு வருது. கிளிக் பண்ணால் டிலீட் ஆகிடும். அப்படி இப்போ டிலீட் ஆகிடுச்சு. இப்போ டிலீட் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒன்று போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணி காட்டியிருக்கேன். ஜிஎம் கம்பெனி. ரைட், இது ஒரு வெக்டர் பேஸ். இதை வந்து நீங்கள் இப்படி இழுத்துட்டு நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போகலாம் அந்த லோகோவை. ரைட், என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு செய்யலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் நான் கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.